மனோஜ் ரோகிணியை வர சொல்கிறாரு. ரோகிணியும் வராங்க. வந்த உடனே அப்படியே ஹாப்பியாக வராங்க. அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்ன மனோஜ் வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வராங்க கடைக்கு. அங்கே எல்லாருமே இருக்காங்க. இருந்த உடனே அப்படியே வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சந்தோஷம் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே மனோஜ் எங்கே காணும், மனோஜ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் உள்ளதாக இருக்கார், நீங்கள் வாங்க. அம்மா கடை என்ன யாருமே இல்லை அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. அதுவா, இன்னைக்கு கடை லீவ் விட்டுருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, சரியா நீங்கள் வாங்க, முக்கியமான ஒரு பழைய கடனெல்லாம் தீர்க்கணும், அதுக்கு தான் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்தாங்க விஜயா இருக்காங்க. பார்த்தோன்னே ரோகிணி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன மனோஜ், என்னை பார்க்க தனியாக வர சொன்னேன், இப்போ ஆன்ட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்க, எதுக்காக நீ ஆன்ட்டியை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. உன்னால் மட்டும்தான் நடிக்க முடியுமா? என்னாலேயும் நல்லா நடிக்க முடியும், புரியுதா? நான் நடித்தேன், எங்கள் அம்மா தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. மனோஜ் நீ என்னோட புருஷன் மனோஜ், நீ ஏன் மனோஜ் இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ என்னை வர சொன்னேன்னு சொல்லிட்டு தானே நான் பாசமாக கிளம்பி வந்தேன், நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. ஏய் வாயை மூடுடி, வாயை மூடு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு சாமி ஆடுற பொம்பளைய என் வீட்டுக்கு வர சொல்லி என் வீட்டுக்காரோட உயிருக்கு ஆபத்துன்னு நீ சொல்லியிருப்ப அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆண்டி நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஏய் வாயை மூடு, பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. உனக்கு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன 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 மனோஜ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோகிணி அப்படி பயத்தோடு கேட்குறாங்க. அதுக்குள்ளே அந்த சாட்டை அடிக்கிறவன் வந்து நிற்கிறான். என்ன மனோஜ் இவன் எதுக்காக இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. என்ன ரோகிணி இப்படி பேசுகிற, நீ பணம் கொடுத்தா மட்டும்தான் அந்த சாட்டையால் அடிப்பானா? யார் பணம் கொடுத்தாலும் அடிப்பான், அதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உனக்கு நல்ல அடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காரு. ஆன்ட்டி இதெல்லாம் தப்பு ஆன்ட்டி அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்னடி தப்பு, என்ன தப்பு, அட்ரா அவளை போட்டு அடி, என்ன அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அந்த சாட்டையை எடுத்து ரோகிணியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஐயோ என்னை விட்டுருங்க, வலிக்குது, என்னால் தாங்க முடியல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நல்லா அடிடா, அவளுக்கு அப்போ தான்டா உரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடி அடின்னு அடிக்கிறாரு. மனோஜ்னு கத்துறாங்க. மனோஜ் ஓரமாக நிற்கிறாரு, விஜயாவும் ஓரமாக நிற்கிறாங்க. சாட்டையில் பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடித்ததில் அப்படியே மயக்கடிச்சிக்கே விழுந்துட்டாங்க. அம்மா என்னம்மா இப்போ மயக்கடிச்சிக்கே விழுந்துட்டா அப்படின்னு மனோஜ் எல்லாருமே கிட்ட பார்க்குறாங்க. ஏய் தண்ணி தெளிச்சு எழுப்புடா, எழுந்த உடனே அவளை மறுபடியும் அடிக்கலாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஐயோ இங்கே பாருங்கம்மா, அவங்க அடித்து செத்து போயிட்டாங்கன்னா என்ன தான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்னாலாம் முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு அந்த சாட்டையால் அடிக்கிறவன் அங்கேருந்து அப்படியே போயிடுறான். ஆமாம் இதுக்கு மேலே அடித்தா கண்டிப்பாக போலீஸ் கேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் சொல்கிறாரு. சரி நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சந்தோஷ் 2 பேருமே போகிறாங்க. இங்கே பாருடா, நீ வந்து என்ன பண்ணுற, தண்ணி தெளித்து எழுப்பி பாரு, அவள் மயக்கம் தெளிஞ்சோடனே நீ போயிடு, வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏய் ரோகிணி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளிக்கிறாரு. பார்த்தா அப்படியே எழுந்துக்கிறாங்க முடியாமல். ஏய் மனோஜ் நீ என்ன பண்ணி வச்சிருக்க மனோஜ், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் உன் கூட 2 வருஷம் வாழ்ந்திருக்கேன், உனக்கெல்லாம் என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? நீலாம் மனுஷன் தானா? எதுக்காக இப்படி மிருக மாதிரி போட்டு ஒரு பொண்டாட்டின்னு கூட பார்க்காம இப்படி அடிக்க சொல்லியிருக்கா பணம் கொடுத்து அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் எங்கள் அம்மா கொடுத்த ஐடியா தான், எங்கள் அம்மா தான் சொன்னாங்க நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் நீ பண்ணுறது உனக்கே கரெக்டா? சி ஆனால் உனக்கு இருக்குது மனோஜ், உங்கள் அம்மாவுக்கும் இருக்குது, உங்கள் 2 பேரும் நான் விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எழுந்துக்கவே முடியல, காலெல்லாம் வலிக்குது, அப்படியே ரொம்ப அப்படியே தடுமாறி அப்படியே போகிறாங்க வீட்டுக்கு. மனோஜ் நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல எவ்வளோ பண்ணுறா இவளுக்கு இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு மனோஜ் நினச்சிட்ருக்காரோ. அப்படியே முடியாமல் வீட்டில் போய் இப்போ படுக்கிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடு தண்ணி ஒருத்தரம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அம்மா வலிக்குதுமா என்னால் தாங்க முடியலமா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோகிணி பயங்கரமாக கத்திட்ருக்காங்க. இரு கொஞ்சம் பொறுமையாக இரு. அம்மா எதுக்காக இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. எல்லாம் மனோஜ் தான்மா, உன்னோட மாப்பிள்ளை பண்ண வேலை தான் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்படியே அடிப்பாங்க, ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சிந்தாமணி வராங்க. வந்தவொடனே பார்த்து ஒத்தரம் கொடுங்க, பார்த்து வலிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க ஆண்டி என்ன பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாம் அவங்க மாஸ்டர் பண்ண வேலை தான். அந்த சாட்டையால் அடிப்பான்ல அவனுக்கு பணம் கொடுத்து வர சொல்லியிருக்காங்க, வர வச்சு என்ன அடிச்சு போட்டிருக்காங்க, இது நல்லா இருக்கா அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. இங்கே பாரு, அவங்க ஏன் உன்னை அடித்தாங்கன்னு தெரியுமா? சாமி ஆடுற பொம்பளை இருக்கால, அவள் உன் பேரை சொல்லிட்டா, அதனால தான் உன்னை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி எதுக்காக அவங்க என் பேரை சொன்னாங்க? நான் தான் சொன்னேன் தெரியுமா?
அவங்க என் பேரை சொன்னால் கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போக முடியாது, மாஸ்டர்கிட்ட பேச முடியாது. அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் உன் பேரை சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி ஓகே தான், அதுக்காக எவ்வளோ அடி ஆன்ட்டி, என்னால் தாங்க முடியல ஆன்ட்டி, எனக்கு பயங்கரமாக வலிக்குது ஆன்ட்டி அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதுக்கு அவங்கள நம்ம பழி வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நான் மாஸ்டர் கூட இருக்கணும். அப்போ தான் அவங்க போடுற பிளான் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும், நீ மனோஜோட சேர்ந்து வாழ முடியும், நீ மனோஜோட தான் சேர்ந்து வாழணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. ஆன்ட்டி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இருந்தாலும் இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் போடுறது ரொம்ப பெரிய தப்பு தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி ரோகிணி, கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி நம்ம கொடுக்கலாம், நீ கவலையே படாத அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. சரிங்க ஆன்ட்டி, என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சிந்தாமணி போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தவங்க வராங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லாருமே கூப்பிடுறாங்க. யார் நீங்கள், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. நாங்கள் வந்து உமன்ஸு, அதாவது வந்து பெண்களை நீங்கள் ஏதாவது கொடுமைப்படுத்துனீங்கன்னா நாங்கள் கேட்போம், நான் தான் அதுக்கு தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. உங்கள் மருமக ரோகிணி இருக்கால, அவள் ஒன்றும் என்னோட மருமகளாக இல்லை, இப்போ அவள் என் மருமக இல்லை, அவளுக்கும் என் பிள்ளைக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி சரி, நீங்கள் சொல்கிறதுலேருந்தே எல்லா பதிலும் எனக்கு தெரியுது. ஆமாம், ஒரு மருமகனு கூட பார்க்காம ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அதுக்குள்ளே அங்கே மீனா முத்து எல்லாருமே வராங்க. யாரும்மா நீ, யாரும்மா அப்படின்னு கேட்குறாங்க. நானும் இந்த வீட்டு மருமக தான். ஓ, இந்த அம்மா உன்னை கொடுமைப்படுத்துதா இல்லை ஒழுங்காக வச்சுக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் மாமியார் என்னை கொடுமைலாம் படுத்த மாட்டாங்களே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை, உங்கள் மருமக இந்த ரோகிணியை கடைக்கு வர வச்சு அடி அடின்னு சாட்டையில் அடித்து வச்சுருக்காங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அடித்தாங்களா அப்படின்னு முத்து, ரவி, மீனா, அண்ணாமலை எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ஏய் விஜயா, நீ ரோகிணி அடிச்சியா, சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க, நான் எங்கே அடிக்க போகிறேன், நான்லாம் எதுவும் அடிக்கலை, நான்லாம் யாரையும் அடிக்கலை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பொய் சொல்லாதீங்க, கடைக்கு வர சொல்லி அவங்கள அடி அடின்னு அடித்து போட்டிருக்கீங்க, எல்லாமே எனக்கு தெரியும், அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ உங்கள் மேலே நான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாதீங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது, புரியுதா, ஒரு மருமக தானே, வேண்டான்னா விட்டுற வேண்டியது, அதுக்கு என்ன கூப்பிட்டு கடையில் அது சாட்டையில் போட்டு அடியன்னு அடித்து வச்சுருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. யார், நீ தானா, நீ தானே புருஷன், 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தானே அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயா சொல்லு, உண்மையை சொல்லு, நீ அடிச்சியா சொல்லு, எதுவும் வந்தாலும் சொல்லு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அப்படியே திருத்தன்னு முடிக்கிறாங்க. அப்போ இவ அடிச்சிருக்கா, இவ எல்லா தப்பும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா, முத்து, அவங்க வீட்டுக்காரு, ரவி எல்லாருமே சேர்ந்து யோசிக்கிறாங்க. ஐயோ கடவுளே, அம்மா எதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அந்த ரோகிணியை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே பயங்கர டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ராவி, ஸ்ருதி எல்லாருமே சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. அப்போ அங்கே மீனாவும் வராங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பூவெல்லாம் சாமிக்கு போட்டுட்டேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரெஸ்டாரண்ட் எல்லாம் கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ரவி எல்லாமே சூப்பராக பண்ணுறான், அதனால தான் கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றா ஒர்க் பண்ணணுன்றது உங்களோட ஆசை, ஏதோ ஒரு வகையில் அது இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நான் தான் இப்போ அந்த டப்பிங் பேசியிருந்தேன்ல, இவனுக்காக தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண, நல்ல வேலை இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே முத்து வராரு. என்னங்க இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுவா, என் தங்கச்சை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. தங்கச்சா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா மனோஜுக்கு பார்த்தா அந்த பொண்ணு, எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கும். யார் இவங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அதுவா, மனோஜுக்கு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அது கூட தங்கச்சி முறைன்னு வருதுன்னு சொன்னோமே, அந்த பொண்ணு தான் இவங்க நான் போகும்போது பார்த்தேன், என்கிட்ட பேசினாங்க, அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அண்ணா எப்படி இருக்கீங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் கூட பேசுறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உங்கள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன நீலாம் ஒரு பெரிய இடத்துல வேலை செய்கிறம்மா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்ன அப்படி பேசிட்டீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் வந்துட்டு 3 கார் வச்சுருக்காரு அவ்வளோதான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா 3 கார் சொல்கிற? அதுவே கடத்தல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் ட்ராவல்ஸ் மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் டியூட்டிலாம் எடுப்பேன், அங்கே நல்லா எழுதுவேன், எல்லாமே பண்ணுவேன், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு, நீ 3 கார் வச்சுருக்கன்னு தான் பேர், ஆனால் எல்லாமே கடத்தல தான் போயிட்டுருக்கு தெரியுமா? என்னாலாம் ஒன்றை வச்சு சம்பளம்லாம் கொடுக்க முடியாதும்மா, நான் அந்த அளவுக்குலாம் ட்ராவல்ஸ்லாம் வச்சிடலாமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி சரி, நீங்கள் என்ன ஃப்ளாரு ஷாப் தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீங்கள் கூட ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து செய்கிறேன். ஆனால் எனக்கு பூ கட்ட தெரியாது, அந்த பூவோட பேர் கூட எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் நீங்கள் எதாவது சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நான் கற்றுப்பேன். என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எல்லாருக்கிட்டையுமே வேலை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, உங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். எங்கள் ஃபேமிலி உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு பிடிக்கும் தான், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான். சரி, ஒரு வேளை நீங்கள் மனோஜை கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா எங்கள் குடும்பத்துலேயே நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அதை தங்கச்சாயாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. நான் வந்துட்டு இந்த மகளிர் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அவங்க கண்டிப்பாக போயிட்டு அத்தைக்கிட்ட பேசியிருப்பாங்க, அவங்கள மிரட்டியிருப்பாங்க, அவங்கள வந்து இது எல்லாத்துக்குமே நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அப்பா நல்ல வேலை பண்ண ரோகிணி, கண்டிப்பாக மாஸ்டரை விடவே கூடாது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் மேலே கை வைப்பாங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? யாராக இருந்தால் என்ன, அது என்ன அது அடிக்கிற பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து போவாங்க, கண்டிப்பாக அத்தையை கூப்பிட்டு எல்லாமே கேட்பாங்க, அவங்க பேரே டேமேஜ் ஆகிடும். எவ்வளோ தைரியம் இருந்தால் சாட்டையில் அடின்னு ஒரு பொண்ணுன்னு கூட பக்கமாக அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி ரோகிணி, எதுவாக இருந்தாலும் நான் மாஸ்டர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறேன், சரியா? நீ கவலையே படாத, நான் அவங்க கூடவே இருக்க மாதிரி இருந்து உனக்கு எல்லாமே நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, இந்த மகளிர் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், எந்த ஒரு லேடிஸையும் இவ்வளோ துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உங்கள் மாமியாரை போய் மாட்டி விட்டுட்டே, பாவண்டி அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் என் மாமியார் பாவமா? என்னை கூப்பிட்டு மனோஜம் அவங்களும் சேர்ந்து சாட்டையில் ஆள் வச்சு அடிக்கிறாங்க, அவங்க பாவமா? இன்னொரு வாட்டி பாவங்க சொல்லாதம்மா, பாருமா என் உடம்ப பாரு, என்னால் நடக்கக்கூட முடியல, நீ தானே ஒத்தரம் கொடுத்துட்ருக்க, ஒரு பெத்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறேன், நீ ஏமா இப்படி இருக்க, நீ திருந்தவே மாட்டியா? என்னை ரொம்ப கோவப்படுத்தாத, நான் ஏற்கனவே வழியில் இருக்கேன், அந்த கோவத்தில் உன் மேலே காமிச்சிருப்பேன், நீ போயிடு, ஒழுங்கா உள்ளே போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, நான் கோவப்படாதடி, நான் போயிடுறேன்டி உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ளே போகிறாங்க. இவங்க வேற ஏன்னா இப்படி கோவப்படுத்திட்டு மனோஜ் ரோகிணியை வர சொல்கிறாரு. ரோகிணியும் வராங்க, வந்த உடனே அப்படியே ஹாப்பியாக வராங்க. அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்ன மனோஜ் வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வராங்க கடைக்கு. அங்கே எல்லாருமே இருக்காங்க. இருந்த உடனே அப்படியே வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சந்தோஷ் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே மனோஜ் எங்கே காணும், மனோஜ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் உள்ளதாக இருக்கார், நீங்கள் வாங்க. அம்மா கடை என்ன யாருமே இல்லை அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. அதுவா, இன்னைக்கு கடை லீவ் விட்டுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, சரியா? நீங்கள் வாங்க, முக்கியமான ஒரு பழைய கடனெல்லாம் தீர்க்கணும், அதுக்கு தான் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்தாங்க விஜயா இருக்காங்க. பார்த்தோன்னே ரோகிணி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன மனோஜ், என்னை பார்க்க தனியாக வர சொன்னேன், இப்போ ஆன்ட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்க, எதுக்காக நீ ஆன்ட்டியை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. உன்னால் மட்டும்தான் நடிக்க முடியுமா? என்னாலையும் நல்லா நடிக்க முடியும், புரியுதா? நான் நடித்தேன், எங்கள் அம்மா தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. மனோஜ் நீ என்னோட புருஷன் மனோஜ், நீ ஏன் மனோஜ் இப்படி பேசிகிட்ருக்க? நீ என்னை வர சொன்னேன்னு சொல்லிட்டு தானே நான் பாசமாக கிளம்பி வந்தேன், நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. ஏய் வாயை மூடுடி, வாயை மூடு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு சாமி ஆடுற பொம்பளைய என் வீட்டுக்கு வர சொல்லி என் வீட்டுக்காரோட உயிருக்கு ஆபத்துன்னு நீ சொல்லியிருப்ப அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆண்டி நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஏய் வாயை மூடு, பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. உனக்கு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. என்ன 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 மனோஜ் என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு ரோகிணி அப்படி பயத்தோடு கேட்குறாங்க. அதுக்குள்ளே அந்த சாட்டை அடிக்கிறவன் வந்து நிற்கிறான். என்ன மனோஜ் இவன் எதுக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்கான் அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. என்ன ரோகிணி இப்படி பேசுகிற, நீ பணம் கொடுத்தா மட்டும்தான் அந்த சாட்டையால் அடிப்பானா? யார் பணம் கொடுத்தாலும் அடிப்பான், அதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு.
உனக்கு நல்ல அடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காரு. ஆன்ட்டி இதெல்லாம் தப்பு ஆன்ட்டி அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்னடி தப்பு, என்ன தப்பு, அட்ரா அவளை போட்டு அடி என்ன அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அந்த சாட்டையை எடுத்து ரோகிணியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஐயோ என்னை விட்டுருங்க, வலிக்குது வலிக்குது, என்னால் தாங்க முடியல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நல்லா அடிடா, அவளுக்கு அப்போதான்டா உரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடி அடி அடின்னு அடிக்கிறாரு. மனோஜ்னு கத்துறாங்க. மனோஜ் ஓரமாக நிற்கிறாரு, விஜயாவும் ஓரமாக நிற்கிறாங்க. சாட்டையில் பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடித்ததில் அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. அம்மா என்னம்மா இப்போ மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டா அப்படின்னு மனோஜ் எல்லாருமே கிட்ட பார்க்குறாங்க. ஏய் தண்ணி தெளிச்சு எழுப்புடா, எழுந்த உடனே அவளை மறுபடியும் அடிக்கலாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஐயோ இங்கே பாருங்கம்மா, அவங்க அடித்து செத்து போயிட்டாங்கன்னா என்ன தான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்னாலாம் முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு அந்த சாட்டையால் அடிக்கிறவன் அங்கேருந்து அப்படியே போயிடுறான். ஆமாம் இதுக்கு மேலே அடித்தா கண்டிப்பாக போலீஸ் கேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் சொல்கிறாரு. சரி நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சந்தோஷ் 2 பேருமே போகிறாங்க. இங்கே பாருடா, நீ வந்து என்ன பண்ணுற, தண்ணி தெளித்து எழுப்பி பாரு, அவள் மயக்கம் தெளிஞ்சவொடனே நீ போயிடு, வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏய் ரோகிணி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளிக்கிறாரு. பார்த்தா அப்படியே எழுந்துக்கிறாங்க முடியாமல். ஏய் மனோஜ் நீ என்ன பண்ணி வச்சிருக்க மனோஜ், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் உன் கூட 2 வருஷம் வாழ்ந்திருக்கேன், உனக்கெல்லாம் என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? நீலாம் மனுஷன்தானா? எதுக்காக இப்படி மிருகம் மாதிரி போட்டு ஒரு பொண்டாட்டின்னு கூட பார்க்காம இப்படி அடிக்க சொல்லியிருக்கா பணம் கொடுத்து அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் எங்கள் அம்மா கொடுத்த ஐடியா தான், எங்கள் அம்மா தான் சொன்னாங்க நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் நீ பண்ணுறது உனக்கே கரெக்டா? சி ஆனால் உனக்கு இருக்குது மனோஜ், உங்கள் அம்மாவுக்கும் இருக்குது, உங்கள் 2 பேரும் நான் விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எழுந்துக்கவே முடியல, காலெல்லாம் வலிக்குது, அப்படியே ரொம்ப அப்படியே தடுமாறி அப்படியே போகிறாங்க வீட்டுக்கு. மனோஜ் நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல எவ்வளோ பண்ணுறா இவளுக்கு இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு மனோஜ் நினச்சிட்ருக்காரோ. அப்படியே முடியாமல் வீட்டில் போய் இப்போ படுக்கிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடு தண்ணி ஒருத்தரம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அம்மா வலிக்குதுமா என்னால் தாங்க முடியலமா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோகிணி பயங்கரமாக கத்திட்ருக்காங்க. இரு கொஞ்சம் பொறுமையாக இரு. அம்மா எதுக்காக இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. எல்லாம் மனோஜ் தான்மா, உன்னோட மாப்பிள்ளை பண்ண வேலை தான் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்படியே அடிப்பாங்க, ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சிந்தாமணி வராங்க. வந்தவொடனே பார்த்து ஒத்தரம் கொடுங்க, பார்த்து வலிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க ஆண்டி என்ன பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாம் அவங்க மாஸ்டர் பண்ண வேலை தான். அந்த சாட்டையால் அடிப்பான்ல அவனுக்கு பணம் கொடுத்து வர சொல்லியிருக்காங்க. வர வச்சு என்ன அடிச்சு போட்டிருக்காங்க. இது நல்லா இருக்கா அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. இங்கே பாரு, அவங்க ஏன் உன்னை அடித்தாங்கன்னு தெரியுமா? சாமி ஆடுற பொம்பளை இருக்கால, அவள் உன் பேரை சொல்லிட்டா, அதனால தான் உன்னை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி எதுக்காக அவங்க என் பேரை சொன்னாங்க? நான் தான் சொன்னேன் தெரியுமா? அவங்க என் பேரை சொன்னால் கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன், அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போக முடியாது, மாஸ்டர்கிட்ட பேச முடியாது, அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் உன் பேரை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி ஓகே தான், அதுக்காக எவ்வளோ அடி ஆண்டி, என்னால் தாங்க முடியல ஆண்டி, எனக்கு பயங்கரமாக வலிக்குது ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதுக்கு அவங்கள நம்ம பழி வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நான் மாஸ்டர் கூட இருக்கணும், அப்போ தான் அவங்க போடுற பிளான் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன், அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும், நீ மனோஜோடு சேர்ந்து வாழ முடியும், நீ மனோஜோடு தான் சேர்ந்து வாழணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இருந்தாலும் இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் போடுறது ரொம்ப பெரிய தப்பு தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி ரோகிணி, கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி நம்ம கொடுக்கலாம், நீ கவலையே படாத அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சிந்தாமணி போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தவங்க வராங்க. வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லாருமே கூப்பிடுறாங்க. யார் நீங்கள், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. நாங்கள் வந்து உமன்ஸு, அதாவது வந்து பெண்களை நீங்கள் ஏதாவது கொடுமைப்படுத்துனீங்கன்னா நாங்கள் கேட்போம், நான் தான் அதுக்கு தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. உங்கள் மருமக ரோகிணி இருக்கால, அவள் ஒன்றும் என்னோடய மருமகளாக இல்லை, இப்போ அவள் என் மருமக இல்லை, அவளுக்கும் என் பிள்ளைக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொல்கிறதுலேருந்தே எல்லா பதிலும் எனக்கு தெரியுது. ஆமாம், ஒரு மருமகனு கூட பார்க்காம ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அதுக்குள்ளே அங்கே மீனா முத்து எல்லாருமே வராங்க. நீ யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. நானும் இந்த வீட்டு மருமக தான். ஓ, இந்த அம்மா உன்னை கொடுமைப்படுத்துதா இல்லை ஒழுங்காக வச்சுக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் மாமியார் என்னை கொடுமைலாம் படுத்த மாட்டாங்களே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை, உங்கள் மருமக இந்த ரோகிணியை கடைக்கு வர வச்சு அடின்னு சாட்டையில் அடித்து வச்சுருக்காங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு.
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அடித்தாங்களா அப்படின்னு முத்து, ரவி, மீனா, அண்ணாமலை எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ஏய் விஜயா, நீ ரோகிணி அடிச்சியா சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க நான் எங்கே அடிக்க போகிறேன், நான்லாம் எதுவும் அடிக்கலை, நான்லாம் யாரையும் அடிக்கலை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பொய் சொல்லாதீங்க, கடைக்கு வர சொல்லி அவங்கள அடி அடின்னு அடித்து போட்டிருக்கீங்க, எல்லாமே எனக்கு தெரியும், அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ உங்கள் மேலே நான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாதீங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது, புரியுதா? ஒரு மருமக தானே, வேண்டான்னா விட்டுற வேண்டியதான், அதுக்கு என்ன கூப்பிட்டு கடையில் அது சாட்டையில் போட்டு அடியன்னு அடித்து வச்சுருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. யார், நீ தானா? நீ தானே புருஷன், 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தானே அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயா சொல்லு, உண்மையை சொல்லு, நீ அடிச்சியா சொல்லு, எதுவும் வந்தாலும் சொல்லு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அப்படியே திருத்துன்னு முடிக்கிறாங்க. அப்போ இவ அடிச்சிருக்கா, இவ எல்லா தப்பும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா, முத்து, அவங்க வீட்டுக்காரு, ரவி எல்லாருமே சேர்ந்து யோசிக்கிறாங்க. ஐயோ கடவுளே, அம்மா எதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அந்த ரோகிணியை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே பயங்கர டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ராவி, ஸ்ருதி எல்லாருமே சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. அப்போ அங்கே மீனாவும் வராங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பூவெல்லாம் சாமிக்கு போட்டுட்டேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரெஸ்டாரண்ட் எல்லாம் கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரவி எல்லாமே சூப்பராக பண்ணுறான், அதனால தான் கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றா ஒர்க் பண்ணுன்றது உங்களோட ஆசை, ஏதோ ஒரு வகையில் அது இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நான் தான் இப்போ அந்த டப்பிங் பேசியிருந்தேன்ல, இவனுக்காக தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண, நல்ல வேலை இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே முத்து வராரு. என்னங்க இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுவா, என் தங்கச்சை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. தங்கச்சா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா மனோஜுக்கு பார்த்தா அந்த பொண்ணு, எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கும். யார் இவங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அதுவா, மனோஜுக்கு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அது கூட தங்கச்சி முறைன்னு வருதுன்னு சொன்னமே, அந்த பொண்ணு தான் இவங்க நான் போகும்போது பார்த்தேன், என்கிட்ட பேசினாங்க, அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அண்ணா எப்படி இருக்கீங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் கூட பேசுறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உங்கள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீலாம் ஒரு பெரிய இடத்துல வேலை செய்கிறம்மா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்ன அப்படி பேசிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் வந்துட்டு 3 கார் வச்சுருக்காரு அவ்வளோதான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா 3 கார் சொல்கிற, அதுவே கடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் ட்ராவல்ஸ் மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் டியூட்டிலாம் எடுப்பேன், அங்கே நல்லா எழுதுவேன், எல்லாமே பண்ணுவேன், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு, நீ 3 கார் வச்சுருக்கன்னு தான் பேர், ஆனால் எல்லாமே கடத்தில் தான் போயிட்டுருக்கு தெரியுமா, என்னாலாம் ஒன்றை வச்சு சாமான்லாம் கொடுக்க முடியாதுமா, நான் அந்த அளவுக்குலாம் ட்ராவல்ஸ்லாம் வச்சிடலாமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி சரி, நீங்கள் என்ன ஃப்ளார் ஷாப் தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீங்கள் கூட ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து செய்கிறேன், ஆனால் எனக்கு பூ கட்ட தெரியாது, அந்த பூவோட பேர் கூட எனக்கு சரியாக தெரியாது, ஆனால் நீங்கள் எதாவது சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் கற்றுப்பேன். என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எல்லாருக்கிட்டையுமே வேலை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, உங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான், எங்கள் ஃபேமிலி உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு பிடிக்கும் தான், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான். சரி, ஒரு வேளை நீங்கள் மனோஜை கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா எங்கள் குடும்பத்துலேயே நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அதை தங்கச்சாயாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. நான் வந்துட்டு இந்த மகளிர் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அவங்க கண்டிப்பாக போயிட்டு அத்தைக்கிட்ட பேசியிருப்பாங்க, அவங்கள மிரட்டியிருப்பாங்க, அவங்கள வந்து இது எல்லாத்துக்குமே நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அப்பா நல்ல வேலை பண்ண ரோகிணி, கண்டிப்பாக மாஸ்டரை விடவே கூடாது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் மேலே கை வைப்பாங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, யாராக இருந்தால் என்ன, அது என்ன அது அடிக்கிற பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து போவாங்க, கண்டிப்பாக அத்தையை கூப்பிட்டு எல்லாமே கேட்பாங்க, அவங்க பேரே டேமேஜ் ஆகிடும், எவ்வளோ தைரியம் இருந்தால் சாட்டையில் அடி அடின்னு ஒரு பொண்ணுன்னு கூட பக்கமாக அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி ரோகிணி, எதுவாக இருந்தாலும் நான் மாஸ்டர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறேன் சரியா, நீ கவலையே படாத, நான் அவங்க கூடவே இருக்க மாதிரி இருந்து உனக்கு எல்லாமே நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ தான் ஆண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, இந்த மகளிர் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், எந்த ஒரு லேடிஸையும் இவ்வளோ துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஏய் உங்கள் மாமியாரை போய் மாட்டி விட்டுட்டே பாவண்டி அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் என் மாமியார் பாவமா? என்னை கூப்பிட்டு மனோஜம் அவங்களும் சேர்ந்து சாட்டையில் ஆள் வச்சு அடிக்கிறாங்க, அவங்க பாவமா? இன்னொரு வாட்டி பாவங்க சொல்லாதம்மா, பாருமா என் உடம்ப பாரு, என்னால் நடக்க கூட முடியல, நீ தானே ஒத்தரம் கொடுத்துட்ருக்க, ஒரு பெத்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறேன், நீ ஏமா இப்படி இருக்க, நீ திருந்தவே மாட்டியா? என்னை ரொம்ப கோவப்படுத்தாத, நான் ஏற்கனவே வழியில் இருக்கேன், அந்த கோவத்தில் உன் மேலே காமிச்சிருப்பேன், நீ போயிடு ஒழுங்கா உள்ளே போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நான் கோவப்படாதடி, நான் போயிடுறேன்டி உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ளே போகிறாங்க. இவங்க வேற ஏன்னா இப்படி கோவப்படுத்திட்டு இருக்காங்களோ அப்படின்னு